ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மித்தூஸ் கிச்சன் அண்ட் பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் மீடியம் சைஸில் 3 பொட்டேட்டோஸ் எடுத்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துடுறேன். குக் பண்ண பொட்டேட்டோஸை எடுத்து ஒரு ஸ்ட்ரெயினரில் நான் ஆற வச்சிடுறேன். கொஞ்சம் ஆறுச்சுன்னா நமக்கு அது கொஞ்சம் ப்ராப்பராக நல்லாயிருக்கும். லைக் மேஷ் ஆகாமல் கொஞ்சம் ஸ்டர்டியாக இருக்கும் நம்ம கிரேட் பண்ணுறதுக்கெல்லாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதை பீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கிரேட்டரில் கிரேட் பண்ணிக்கிறேன். அதை மேஷ் கூட பண்ணிக்கலாம், பட் மேஷ் பண்ணால் அது ஈவனாக இருக்காது. ஒரு கொஞ்சம் பெருசு கொஞ்சம் சின்னது லைக் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நம்ம அதை ப்ராப்பராக கிரேட் பண்ணும்போது நமக்கு எல்லா பீசஸுமே ஈவனாக இருக்கும். நம்ம பால்ஸ் பண்ணும்போது அது ப்ராப்பராக வரும். ஒன்று பெருசு ஒன்று சின்னது அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஈக்குவலாக வரும். ஸோ எல்லாத்தையும் கிரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள், கையில் காயம் பட்டுடாமல் பார்த்து அது ஃபுல்லாக இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி கிரேட் பண்ணி எடுத்து வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நான் அதில் கேப்சிகமும் ஸ்வீட் கார்னும் ஆட் பண்ண போகிறேன் எக்ஸ்ட்ரா வெஜிடபிள்ஸாக. ஸோ கேப்சிகம் கட் பண்ணிடுறேன். அண்ட் ஸ்வீட் கார்னை நான் ஆல்ரெடி பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதில் என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் ஸ்வீட் கார்னை மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் வச்சு 2 பல்ஸ் கொடுத்துட்றேன். ஸோ அது கொஞ்சம் நமக்கு இந்த மாதிரி வந்துடும். அதை ஆட் பண்ணிவிட்டு அது கூட நான் நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நான் என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் ஸ்வீட் கார்னை முழுசாகவும், ரொம்ப இல்லை கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் வச்சுக்கோங்களேன், லைக் அந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, அதில் தேவையான சால்ட் போட்டுக்கிறேன். அப்புறம் சாட் மசாலா போடுறேன். வேணுன்ற அளவுக்கு போட்டுக்கலாம், அவ்வளோன்னு இல்லை, நம்மளோட சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. அப்படி ஒரு 1 ஸ்பூன் அப்படி போட்டால் போதும். கரம் மசாலாவும் ஒரு 1/2 ஸ்பூன் போதும். சில்லி ஃப்ளேக்ஸ் போடணும், அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் ஒரு பைண்டிங்காக, இல்லைனா அது கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர், ரொம்ப போடக்கூடாது, மீடியமாக போட்டு அதை நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. இப்போ நான் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. அப்புறமா அதை ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் செட் பண்ணுறதுக்கு வச்சிடலாம். சாரி, நான் அதில் ஆரிகேனோ ஆட் பண்ண மறந்துட்டேன். அது கொஞ்சம் போட்டு இப்போ நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். நான் முன்னாடியே போட்டிருக்கணும், நான் அதை மறந்துட்டேன் டோட்டலாக. ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா ப்ராப்பராக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அகெயின் நம்ம மிச்சதெல்லாம் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் இப்போ அதை போட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். ஒரு ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணலாம், இல்லை கையிலேயே மிக்ஸ் பண்ணலாம். அப்புறம் ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிறேன். இது வெட் இன்க்ரீடியண்ட் நம்மளோடது, ஓகேவா? அதை போட்டுட்டு அது கூட நம்ம என்ன போடணும்னா, சால்ட்டும் கொஞ்சம் வேணுன்ற அளவுக்கு சால்ட்டு, அப்புறம் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடரும் போட்டுக்கலாம். போட்டுட்டு அது வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணணும், லம்ஸ் இல்லாமல். இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப வாட்ரியாக ஆகிடாமல் கொஞ்சம் மீடியமாக இருக்கணும். ரொம்ப வாட்ரி ஆகிடுச்சுன்னா அது அந்த பால்ஸில் கோட் ஆகாது, ரொம்ப ஒரு மாதிரி லூஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் மீடியமாக, ரொம்ப திக் வேணாம், ரொம்ப தின்னும் வேண்டாம். அது அப்புறமா கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸு, பேன்கோ பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன் நான். இது நல்லாயிருக்கும், அதுக்காக அது எடுத்திருக்கேன். அப்புறம் அமுல் சீஸ், இந்த சீஸ் க்யூப்ஸை கட் பண்ணிக்க போகிறேன். கட் பண்ணிவிட்டு எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வேணுன்ற சைஸ்க்கு கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும், வேணுன்ற சைஸ்க்கு நம்ம ப்ராப்பராக கட் பண்ணிவிட்டு வச்சுட்டு எல்லாத்தையுமே இப்போ ரெடி பண்ணி வச்சிடணும், ஓகேங்களா? இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள், அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இப்போ எல்லாமே நம்மளோடதெல்லாம் தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொட்டேட்டோஸை நான் குட்டி குட்டி பால்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி பால்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்னா, ஒரு சின்ன ஒரு இது பண்ணிவிட்டு அந்த சர்க்கிள் உள்ள அந்த சீஸ் க்யூபை வச்சுட்டு அதுக்கப்புறம் அகெயின் மறுபடியும் ரோல் பண்ணிக்கிறேன், அதாவது பால்ஸாக இது மாதிரி பண்ணிவிட்டு ப்ராப்பராக வச்சுட்டு இன்னொன்று பண்ணுறேன் பாருங்கள். இது மாதிரி உள்ளே வச்சுட்டு அதை ப்ராப்பராக சீல் பண்ணணும். இல்லைனா நம்ம ஃப்ரை பண்ணும்போது அந்த சீஸ் பர்ஸ்ட் ஆகிடும், வெளியில் வந்துடும், ஊஸ் அவுட் ஆகிடும். ஸோ அதுக்காக நம்ம ப்ராப்பராக இதோ பாருங்கள், இப்போ எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி பண்ணி அதுக்கு ஒரு சின்ன ஒரு இது கொடுத்துட்டு டென்ட் கொடுத்துட்டு அதுக்குள்ளே உள்ளே இந்த மாதிரி வச்சு அதை ப்ராப்பராக நீங்கள் ரோல் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ரோல் பண்ணி வச்சுடுங்க. ரோல் பண்ணிவிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம வச்சுருக்கோம் இல்லையா வெட் இன்க்ரீடியண்ட், இது அதில் வெட் மிக்ஸ்சரில் போட்டு அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இது நம்ம பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, பேன்கோ பிரெட் க்ரம்ஸ் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதில் போட்டு அப்படியே ஒரு ரோல் பண்ணிடணும்.
பண்ணிட்டீங்கன்னா அது ப்ராப்பராக கோட் ஆகிடும். அவ்வளோதாங்க. இவ்வளோ சிம்பிள் தான் இது. இது மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் அது ஷேப் போயிடுச்சுன்னா ஒரு ஷேப் கொடுத்துருங்க, ஜஸ்ட் ரவுண்டாக, அவ்வளோதான். நீங்கள் ஃப்ளாட்டாக பண்ண முடியாது, ஏன்னா நம்ம உள்ளே இது வச்சுருக்கோம் இல்லையா, சீஸ் பால்ஸ், சீஸ் க்யூப்ஸு, அதனால இது பாருங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையுமே பண்ணிடணும், அவ்வளோதான். அழகாக உங்களுக்கு வேணுன்ற சைஸ்க்கு பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வச்சுடுங்க. ஃப்ரீசரில் ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு பேன் எடுத்து அதில் ஆயில் போட்டுக்கிறேன். ஆயில் போட்டுட்டு சிம்மில் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் போதும். மீடியம் ஹாட் இருக்கும்போது அதில் சீஸ் பால்ஸை நம்ம போடலாம். போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா குக் பண்ணுங்கள். ரொம்ப ஃப்ளேம் அதிகமாக வச்சுட்டிங்கன்னா மேலே கருகிடும், சீஸ் வந்து உங்களுக்கு உள்ளே மெல்ட் ஆகாது. ஸோ அதனால் கொஞ்சம் மீடியமாக வச்சு நல்லா அது ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனால் தான் சீஸ் நல்லா மெல்ட் ஆகும். நீங்கள் மேலே மட்டும் லைக் கலர் சேஞ்ச் ஆனோடனே எடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும்னா அந்த சீஸ் வந்து உள்ளே இதாகாது. ஸோ இந்த மாதிரி ஆனவுடனே நான் வந்து அதை வந்து எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சிடுறேன். ஓகேங்களா? வச்சதுக்கப்புறம் சாஸ் அண்ட் மேயோ கூட வச்சு நம்ம அதை என்ஜாய் பண்ணலாம். ஆக்சுவலி இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் சில்ட்ரன் வந்தாங்கன்னா என்ன பண்ணி கொடுக்குறதுன்னு தெரியலனா நம்ம ஆஃப்டர்நூன் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா குழந்தைங்க வந்தவுடனே நம்ம அவங்களுக்கு பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.